இவ்வளோ தூரம் நம்மளால் விளாகே பண்ண முடியலங்க. கல்லோட பாறையில் போய் முனையில் நின்றுட்டுருக்கானுங்க. அதோட விவரம் என்னன்னு சொல்லி தெரியாமல் போயிட்டு அங்கே வந்து செல்ஃபி எடுக்கிறது அது பண்ணுறதுன்னு சொல்லி வச்சு ஏற்றிட்டானுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா அது சுற்றி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அது திருநீர்மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. நல் பழக்கத்துக்கு தேடி வாங்க, ஓகேங்களா? சிவாய நம. ஆனால் இன்னும் உனக்கு கோயில் கோலத்துக்கு எங்கே போனாலும் சங்கு ஊது. யாரையும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வெயில் தெரியுது, மண் சுட ஆரம்பிச்சிடும், நடக்க முடியாதான். 7 மணி கடிந்து ஒண்ணுங்க இல்லையா? அப்படியா? குழந்தைங்களுக்கு வச்சா பயந்துட்டாங்க. சரி சரி சரி. இந்நேரம் நம்ம ஊராக இருந்திருந்தா அவ்வளோதாங்க. அந்த 1 மணிக்கெல்லாம் வெளியே அவ்வளோதான், மண்டை காஞ்சி மயக்கம் போட்டு விழுந்திருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு காற்று அடிக்குது. மே வந்து 20ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு ஆர்டரும். 20ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே கீழே கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் கட்டணும். அண்ட் வந்து ஒரு லேடி பாவம் கொஞ்சம் வயசானவங்க முடியாமல் படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டு நான் உங்கள் சேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. என்னடா திடீர்னு கோயம்புத்தூர் பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று ஒரு லஞ்ச் டைமில் நான் வந்து ஒரு இது தேடிட்டு இருந்தேன், ட்ரெயினுக்கு. சும்மா கோயம்புத்தூர் ட்ரெயின் தேடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் ஒரு 24 இருந்தது. அப்புறம் சரி நண்பர்கிட்ட கேட்டேன், இது மாதிரி டிக்கெட் இது மாதிரி இருக்குது போகலாமா அப்படின்னா, போடுங்க டிக்கெட் போடுங்க கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னாரு. அப்புறம் டிக்கெட் போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா RAC தான் இருந்தது. RACயில் ஒரு டிக்கெட்டில் 4 பேர் உட்காந்துருந்தாங்க, ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தது. அப்புறம் பார்த்தேன், சரி ஓகே நான் உங்களுக்கு அது டிக்கெட்டை விட்டுட்டு நான் இன்னொரு பக்கத்தில் ஒரு RAC ஒரு 63 64 இருந்தது, அதில் வந்து உட்காந்துட்டு அதுலேயே வந்தேன். பார்த்தா TTR வந்தார், எனக்கு ஒரு சீட்டு அலாட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போகிறோம், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து தான் போகணும். எங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காந்திபுரத்துக்கு பஸ் ஏறியாச்சு. காந்திபுரத்துக்கு பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். க்ரௌடாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு. நான் எந்த இடம்னு சொல்கிறேன்னு சொல்லிடுறேன் இருங்க. பஸ் சவுண்டெல்லாம் கம்மியாகட்டும் சொல்கிறாங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போது வெள்ளையங்கிரி போகிறதுக்காக பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், கூட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம அங்கே வந்து 9:30 நம்ம ஆலப்புழா எக்ஸ்பிரஸ்ஸு அங்கே ட்ரெயின் நம்மளுக்கு சென்னையில். ஸோ அங்கேருந்து இங்கே வந்து 4:30க்கு 4:15க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ வந்து கரெக்டாக ஒரு 4:35. ஸோ இங்கேருந்து வந்து வெள்ளியங்கிரிக்கு ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு குளிச்சுட்டு, அங்கே தண்ணிலாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே நிறைய கிடைக்குது. நிறையவே இருக்குது. நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே வந்தீங்கனாலே இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்குது. நீங்கள் ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மழை தான் கஷ்டம் அப்படின்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அது இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் வீடியோ எடுக்க விடலனாலும் இங்கேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. பயங்கர நெட்டு குத்தலாக இருக்குது கைஸ். நான் என்னன்னு நினச்சி ஏறி வந்துட்டேன். பார்த்தா பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம ஒரு மலை தான் முழுசாக ஏறி இருப்போம். கிட்டத்தட்ட அதுக்கே வந்து 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கே நகை தள்ளிடுச்சு கைஸ். ஆக்சுவலி பருவமலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி போயிருந்தேன். இப்போ எனக்கு எல்லோரும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. சீக்கிரம் ஏறிவா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இன்றைக்கி என்னவோ தெரிலங்க, க்ரௌடு பயங்கரமாக இருக்குதுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏறும் போது கொஞ்சம் மருந்து ஏறிட்டு இருந்தோம், இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இறங்கிட்டு இருக்காங்க. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக சமதள பாதை வந்துருக்குதுங்க. இப்போ தான் வந்து ஒரு மலை முடிஞ்சிருக்காமா, இன்னும் 2வது மலை இருக்காமா. அதாவது வந்து இந்த மலை நாங்கள் வந்து 6:30க்கு ஏற ஆரம்பித்தோம்.
இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தா 7:45. ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 மணி நேரம் ஆகுது இந்த ஒரு மலை ஏறுறதுக்கு. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. அப்படியே எல்லோரும் ஸ்லாண்டிங்காக நடக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு விநாயகர் கோயில் வருது. இந்த விநாயகர் கோயில் தாண்டினோடனே உங்களுக்கு அப்படியே ஸ்லாண்டிங் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டா மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருக்கா? எப்போ போனீங்க நீங்கள்? நைட்டு போனீங்களா? நைட்டு அங்கே தங்கிட்டீங்களோ? ஈவினிங் சரியாயிடும். 3:30 போனோம். 3:30 அங்கே மேலே போயிட்டு கும்பிட்டு அப்படியே இறங்கி பக்கத்தை போனேன். பாப்பா நம்மளாலாம் முடியாது. இவ்வளோ தூரம் நம்மளால் விளாகே பண்ண முடியலங்க. அப்படி இருந்து மலை ஏறவே முடியல சுத்தமாக. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சமதள பாதையாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு அப்படி நடக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு. ஒரு 600-700 ஸ்டெப்ஸ் இருக்கும் ஏறுறதுக்கு. பார்த்திங்கன்னா கீழவே கோயில் பேக் சைடு, அதாவது வந்து கோயிலோட பேக் சைடில் வந்து குளிக்கிறதுக்கு இடம்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே குளிக்கணும்னா குளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலெல்லாம் வந்து காசு எதுவும் இந்த கூகுள் பே அந்த மாதிரி எதுவும் ஒர்க் ஆகாதான். நீங்கள் இங்கேருந்து கீழே இருந்தே கேஷ் எல்லாம் கையிலோட எடுத்துக்கோங்க. மேலே போனீங்கன்னா அப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நெட்டே கவர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கல் மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்களா, வழுக்கு பாறையா அது பேர். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வழுக்கு பாறைங்க. இந்த வழுக்கு பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக காலை வைக்கவே முடியாது. கொஞ்சம் இப்போ வெயில் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இவரை பாருங்க, காவடி எடுத்துட்டு ஏறி இறங்குறாரு. நம்மளால சாதாரணமாக ஏறி இறங்க முடியல. காவடி எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. இவர் இறங்கி வந்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 3 மலை தான் கிராஸ் பண்ணியிருக்கோமா. 3 மலை மீன்ஸு 3 மலையிலேயே இன்னும் பாதி இருக்குது. அதுலேயும் முடியல. ஆக்சுவலி இன்றைக்கி செம க்ரௌடுங்க. சண்டேன்றதால இவ்வளோ க்ரௌடுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பயங்கரமான க்ரௌடு இருக்குது. லேகே பண்ண முடியல. இங்கே பாருங்கள், இங்கே போர்டெலாம் வச்சுருக்காங்க அங்கங்கே. ஆக்சுவலி அசுத்தம் செய்யாதீங்க, அசுத்தம் செய்யாதீங்கன்னு. நம்ம ஆட்கள் விடுறதே இல்லை. வளைச்சி அசுத்தத்தை போட்டு வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க. நான் நினச்சேன், எதுக்குடா எல்லோரும் கொம்பு ஓடி தூக்குறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லி நினச்சேன். நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ட்டு. யாரும் சரி கொஞ்சம் தூரம் ஏறினோடனே எனக்கு மனசு மாறி, சரி நம்மளும் ஒன்று எடுத்து வச்சுப்போமே அப்படின்ட்டு. இப்போ தான் தெரியுது அந்த கொம்போட மகத்துவம் என்னன்ட்டு. இந்த கொம்பு இல்லைன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க, ஏற முடியாது. அதுக்கு தான் எல்லோரும் ஒரு கொம்பு கையில் எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூழ், இந்த வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு இதெல்லாமே சேல் பண்ணுறாங்க. இங்கே சாப்பாடு எதுவும் கிடைக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு கீழே இது கிடைக்கும், அன்னதானம் கீழே கிடைக்குது. நீங்கள் கீழே ரிட்டர்ன் வரும்போது தான் அதெல்லாம் வாங்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழுக்கு பாறை முடிஞ்சிடுச்சிங்க. அது முடிஞ்சிட்டு 4வது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சி. இது இப்போ அதுதான் ஏறிட்டுருக்கோம். எப்படி ஏறி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு இதில் வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இதுவாக தெரியுது. ஆனால் பயங்கர ஸ்லாண்டிங் ஏறி வந்துட்டுருக்காங்க. இதோ தெரியுது. இந்த மலைக்கு ஏறி அந்த பக்கம் போனால் தான் 5வது மலை ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மலை ஏறி மேலே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் சமதளமாக இருக்கும் போல். இது எனக்கு டீட்டெயில் தெரியல. அப்படியே ஜி, அப்படி தானே? நீங்கள் வந்துருக்கீங்களா ஆல்ரெடி? இதுக்கப்புறம் ஃப்ரீயாக நடக்கலாம். நீங்கள் எத்தனை தடவை ஜி வரீங்க? நாங்கள் 3வது தடவை. அப்படியா? இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? இதுக்கப்புறம் ஈஸி தலை, இந்த ஒரு மலை மட்டும்தான். அப்படியா? அண்ணாண்ட போயிட்டோம், அதுக்கப்புறம் சமதளமாக இருக்கும். ஓகே. அதோட லாஸ்ட் மலை தான் நெட்டாக இருக்கும். இது அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கல்லுலாம் இருக்காது, ஒரு இது மண்ணாக இருக்கும். மண்ணாக இருக்கும். ஓகே. அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு மேலே? இன்னும் எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் ஆகுமா? அப்போ நம்ம ஈவினிங் ஆகிடும் நம்ம வர்றதுக்கு. நைட்டா ஸ்டப்பாக வர மாதிரி இருந்தால் ஈவினிங் இறங்கலாம். அப்படி ஆமாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈசா ஸ்டாச்சு கூட தெரியுதுங்க. இப்போ வந்து க்ளவுடாக இருக்கிறதுனால இதில் காட்ட முடியல.
நான் ரிட்டர்ன் வரும்போது லைட்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும், அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது சும்மா அப்படி பார்த்துக்கோங்க. இந்த 4வது மலையோட முடிவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதை கொஞ்சம் குறுகலாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு டிராஃபிக் ஜாம். நீங்கள் பாருங்கள், எல்லாம் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க பாருங்கள். அப்படியே இவ்வளோ தூரம் ஏறி வந்து வெயில் தெரியலங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. அங்கே 2 இடத்துல தண்ணி வந்துச்சு. தண்ணி பிடிச்சது பார்த்தா தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. சூப்பராக இருந்தது. தண்ணி வந்து ரொம்ப அழுக்கலாம் இல்லை, நல்லா க்ளீனாகவே இருந்தது, நல்லா இருந்தது. நான் பார்க்குறேங்க, கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்குது, ஒரு 10,000 to 15,000 people வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ க்ரௌடு இருக்குது. எவ்வளோ நேரம் விளாகே பண்ண முடியலங்க. மலையில் ஏறவும் முடியல, கூட்டத்தோட என்னை இது பண்ணவும் முடியல. இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டா மாதிரி இருக்குது. அவ்வளோ கூட்டம், பயங்கர கூட்டம், ஏறவே முடியல. அதுவும் இல்லாமல் ஸ்டெப்ஸும் வேறு அந்த மாதிரி இருந்தது. சரியான இது, முடியவே இல்லை. பட் ஒர்த்துங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் நல்ல ஒர்த்து. இது வந்து 5வது மலையோட எண்டுங்க. இந்த பக்கம் பின்னாடி போனோம்னா இதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக தானே, ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃப்ளாட்டாகவே இருக்குமா. அதுக்கப்புறம் தான் மலை ஏறணுமா. ஆனால் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளோ தூரம் ஏறினது பெருசு இல்லை, வந்து பார்க்குறது தான் அழகே. அப்படி சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஃபுல்லாக. இதுக்கு அந்த பக்கம் வந்து கேரளாவாம், இந்த மலைக்கு அந்த பக்கம் கேரளாவாம். இதுதான் எல்லாம் ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி என் கையை தெரியுது பாருங்கள், அவ்வளோ ஹைட்டுக்கு மலை இருக்குங்க. அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் வந்து கேரளா அப்படின்றாங்க. அதுதான் வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர். நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா அந்த கல்லோட பாறையில் போய் முனையில் நின்றுட்டுருக்கானுங்க. அதோட விவரம் என்னன்னு சொல்லி தெரியாமல் போயிட்டு அங்கே வந்து செல்ஃபி எடுக்கிறது, அது பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கானுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சமதள பாதையாம், அப்படியே நடப்போம் வாங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம்னா இருக்குது இங்கேருந்து? அப்படியா? இன்னொரு 1/2 hour போயிடலாமா? சரி, இன்னொரு 1 hour ஆகுமா. அவங்க சொல்கிறாங்க நம்ம பயப்படக்கூடாது அப்படின்ட்டு. இன்னொரு 1.5 hour ஆகும் அப்படின்றாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. பிகினிங்கில் ஒரு 2-3 மலை தான் நம்மளுக்கு வந்து டஃப் கொடுத்துருச்சு. அந்த 3 மலை தான் பயங்கரம், ஏறவே முடியல. எனக்கு இப்போ தாங்க ஒரு விஷயம் புரியுது, எதுக்கு எல்லாரும் கொம்பு போய் தூக்குனாங்கன்ட்டு. கொம்பையில் ஏறி இருக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்களா ஏறாங்க பாருங்க. அப்படியே ஏறி அந்த பக்கம் மலையில் இறங்கி அங்கே போய் பார்த்தா தான் 7வது மலை தெரியுமா. இங்கேருந்து தெரியல. இங்கே இது வந்து சமதள பாதைன்றாங்க, இதையே போய் சமதள பாதைன்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் போயிட்டு அப்படி ஏறி அந்த பக்கம் இறங்கி அப்புறம் அந்த பக்கம் போனால் தான் இது 7வது மலை வருமா. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படி இந்த வியூஸை பாருங்கள். வேற லெவலில் இருக்கு. ஆனால் இவ்வளோ வெயில் அடித்து வேர்க்கலைங்க, நல்லா சில்லுன்னு இருக்குது. சில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஒரு அந்த வெக்கையான ஒரு ஃபீலே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னாங்க 2 பசங்க வந்து கற்பூரம் ஏற்றிட்டு போயிருந்தானுங்க. கற்பூரம்னா 1-2 இல்லைங்க, 10-15 கற்பூரம் வச்சு ஏற்றிட்டானுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா அது சுற்றி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அது பார்த்தா ஃபுல்லாக சுற்றி தீ பிடிச்சிடுச்சு. கற்பூரம் ஏற்ற வேண்டியது தான், வேணான்னு சொல்லலை. 1-2 ஏற்றலாம். ஆர்வ கலரில் 10-15 ஏற்றுனா ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன வருது. அவங்க எல்லாருமே பதறிட்டாங்க அதை பார்த்துட்டு.
யாரும் இந்த தப்பு மட்டும் செய்யாதுங்க. அப்புறம் ஏற்றுங்க, 1-2 மட்டும் ஏற்றுங்க. அதை விட்டுட்டு ஃபுல்லாக போட்டு கொளுத்தி சுற்றி தீ பிடிக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. ஒரு இன்சிடென்ட், பெரிய இன்சிடென்ட் நடந்ததில்லை இந்த பக்கம். ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விபூதி மாதிரி ஒரு இது இருக்குங்க. ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். இங்கே எல்லாருமே அந்த மண் எல்லாமே அப்படி தான் இருக்குது. விபூதி மாதிரி ஒரு பவுடர் மாதிரியான ஒரு இது தான் இருக்குது. அது திருநீர்மலை அப்படின்னு சொல்கிறாங்களே. எப்படி வந்திருக்கேன் பாருங்க. அங்கே அப்படியே வந்துட்டு இப்படி வந்துட்டு இங்கே ஏறி இப்படி ஏறி இங்கே இந்த பக்கம் ஏறின்னு இருக்கோம். எவ்வளோ தூரம் அங்கே தெரியுதா உங்களுக்கு? அது தெரியுது பாருங்க. எல்லா கூட்டமும் பார்த்தா நைட்டு ஏறின கூட்டமாங்க. நைட்டு ஏறிட்டு எல்லாம் காலையில் இறங்கிட்டு இருக்காங்க. ஏறுறது கம்மியாக தான் இருக்குது. என் கூட ஒரு 20 பேர் ஏறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் பேர் ஏறிட்டு இருக்காங்க. இறங்குற கூட தான் பயங்கரமாக இருக்குது. நைட்டு போயிட்டு அங்கே தங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் காலையில் வந்துட்டுருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னாங்க பிப்ரவரியிலேருந்து மே மாதம் 15 வரைக்கும் தான் இருக்குமா. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்கலாம். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது. பரவாயில்ல. இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்தேன். முன்னாடி தெரிஞ்சு பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான அந்த அதில் தான் கோயில் சாமி இருக்கான். என்ன ஒரு அற்புதமான வியூ பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்தேன், பார்த்தா அப்படி தெரியுது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு ஒரு வழியும் போகிறதுக்கு ஒரு வழியும் இருக்குங்க. வரவங்கெல்லாம் அப்படி வராங்க மேலே, போகிறவங்கெல்லாம் மேலே ஏறுறவங்களாம் இந்த வழியை போயிட்டுருக்கோம். அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க லுக். இப்போ நம்ம வந்து இப்படியே போயிட்டு அந்த வழி அப்படியே மேலே போயிட்டு அதோ போகிறாங்க பாருங்கள். அங்கே போயிட்டு அங்கே போகணும். அந்த கார்னரில் அங்கே தான் போகணும். இப்போ அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. தான் லாஸ்ட்டு மலையான். அது ஏறி முடிஞ்சது, வெற்றிகரமாக ஏறி முடிச்சிட்டோம்னா சூப்பர். இந்த மலை மட்டும் ஏறி முடிச்சிட்டோம்னா இந்த ஜென்மத்தோடைய பிரதிபலனை அடைஞ்சிட்டா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அப்படியே ஏறி போவோம். இந்த இடம் மட்டும்தாங்க கொஞ்சம் சமமாக இருக்குது. சமவெளி பாதைன்னு சொன்னதில்ல, இதுதான் கொஞ்சம் தெரியுது சமவெளி பாதை மாதிரி. மற்றபடி எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா மலையாக தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் படிக்கட்டுங்க இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். இங்கே தவிர்த்து சமவெளி பாதைன்னு எதுவுமே இல்லை. அப்படியே ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்குது. இது வந்து இந்த ஒரு 200 மீட்டர் தான் வந்து சமமாக இருக்குது. தரையில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லா மலையுமே வந்து இறங்கணும். என்ன படிக்கட்டு இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் நம்ம சாதாரணமாக ஏறி இறங்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாங்க 10 வயசுக்கு மேலே உள்ள பொம்பளைங்களும், அதான் 10 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே உள்ள பொம்பளைங்களை வந்து அலோவ் பண்ணுறது இல்லையா உள்ள. இப்போ 50 வயசுக்கு மேலே உள்ள லேடிஸ் தான் வந்து வராங்க. அதை அப்படி தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க யாரும் வரதில்லை. இங்கே அலோவ் பண்ணவே மாட்டுறாங்க. பசங்களே அப்படி தான் வராங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்தது மேட்ரு இல்லையாங்க. இந்த மலை ஏறுறது மட்டும்தான் மேட்ரான். இதுதான் பெரிய கஷ்டமாக இருக்கிறதுலையே. எப்படி ஏற போகிறோன்னு தான் தெரியல. பார்ப்போம், அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். இந்த இடம் பார்த்திங்கன்னா 6வது மலை முடிவில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட துணிகளாம் அங்கே கட்டி போட்டுடுறாங்க. அதுதான் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதாவது வந்து துணியெல்லாம் நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். அதனால் வந்து துணியெல்லாம் அங்கே போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா இவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சொதன்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குதுங்க. சரியான சில்லு. நம்ம காலேஜும் அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. தண்ணியில் குளிச்சுட்டு தான் மேலே போகிறாங்க நிறைய பேர். நான் கீழே குளிச்சுட்டேன், அதனால் வந்து நான் போய் குளிக்கல. அது அப்படியே மேலே கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்தீங்களா, தெரியுது பார்த்தீங்களா, லிங்கம் இருக்குங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே கிளம்ப வேண்டியது தான். அப்படி இப்போ 7வது மலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
மசாலா போண்டா வாங்கினேங்க. ஒரு மசாலா போண்டா வந்து 40 ரூபாயாம், சாரி 20 ரூபாயாம், 2 வந்து 40 ரூபா ஆச்சு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குல்ல. சரி, இது சாப்பிட்டா தான் மேலே எனர்ஜி கிடைக்கும். சாப்பிட்டுட்டு அப்படி ஏற ஆரம்பிக்கும். 7வது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது சாப்பிட்லன்னா கண்டிப்பாக நம்மளால் ஏற முடியாது. ஏன்னா நைட்டு சாப்பிட்டதோட இருக்கும். இந்த சங்கு ஊதுறதுக்கான ஐதீகம் என்ன சாமி? அதான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வர்றோம். சரி, நம்ம ஒரு வார்த்தை தப்பா சொல்லக்கூடாது. குருநாதர்கிட்ட கேட்டேன், சொல்லி கொடுத்தாரு, அதை செய்யுங்கிறாரு. சங்கூதுனா 100 பேர் இருந்தாலும் நீ சங்கூதுனா அங்கே அந்த கூட்டத்தில் திரும்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் சாமி கும்பிட்டு இருந்தாலும் இந்த சங்கு சவுண்டு கேட்டோன்னா எம்பெருமான் வந்து உடனே நம்ம திரும்பி பார்ப்பாரு. ஓ, நம்மளை யாரோ நினச்சி கூப்பிட்றான், அவன் எட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ஓகே, அவ்வளோதான், இதுதான் விஷயம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க சாமிங்க? ஏன் நானும் தான் எனக்கு ஒரு கலை இல்லையா. ஓ, அடிக்கடி வந்துடுவீங்களோ? எல்லா ஊரும் எல்லா போவோம். எங்கே இருக்குதா எங்கே போயிட்டே இருக்கு. ரைட்டுங்களா? நல் பழக்கத்துக்கு தேடி வாங்க. ஓகேங்களா? சிவாய நம. சந்தோஷம் தானேங்க? சிவாய நம, சிவாய நம. கைஸ், 7வது மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் மலையா. ஆனால் பயங்கர ஸ்லாண்டிங், பயங்கரமாக செங்குத்தாக இருக்குது. ஏறவே முடியல. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் படியில் ஏறினதை விட இது ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படி இந்த பக்கம் பாருங்க. வாழ்க்கை எல்லாமே கற்று வேலை முடிச்செட்டுக்கு போகிறப்ப ஐயா பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மாறும். நம்ம அங்கே சாமி கும்பிட்டோம்லங்கம்மா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மண் சுட ஆரம்பிச்சிருமாங்க. வெயில் ஆயிடுச்சுல. இவ்வளோ நேரம் நல்ல சில்லுன்னு இருந்தது. இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வெயில் தெரியுது. மண் சுட ஆரம்பிச்சிருமா. நடக்கவே முடியாதான். அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக ஏறி இறங்க ஆரம்பிச்சிடணும். வெயில் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மலையில் மட்டும். நம்ம 2 கண்ணு 2 கைகால் எல்லாம் நல்லா இருந்தோம். இவ்வளோ மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்ணே தெரியாத ஒருத்தர் இறங்கி மலைக்கு மேலே வந்துட்டு போகிறாருங்க. அவருக்கு கண்ணே தெரியல சுத்தமாக. தடவி தான் போயிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குது பாருங்கள். விழுந்து அவ்வளோதான் பொழுது. அப்படியே அவ்வளோதான், ஒன்றுமே தேராது. அப்படி இருக்குது ஃபுல்லாக. இது மேலே பாருங்கள் எப்படி ஏறாங்க பாருங்கள். ஃபுல்லாக அப்படி ஒரு நெட்டாங்க இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு, முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நிமிர்ந்து நடந்தோம்னா பின்னாடி நாட்டிக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படி கீழே கவுந்த மாதிரி மேனிக்கே தான் போக வேண்டியதாக இருக்குது. கவுந்தனே தான் போகணும். கொஞ்சம் இப்படி நிமிர்ந்தோம் பின்னாடி நாட்டிக்கும். அவ்வளோ ஒரு செங்குத்தாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு இதில் ஃபால்ஸு டேம் ஏதாச்சும் தெரியுதா? எனக்கு இங்கேருந்து பார்க்குறது தெரியுது. அங்கே பாருங்கள், அது ஒன்று இருக்குது. அது அங்கே தான் அந்த ரிவர் இருக்குது. அப்படியே ஆறு போகுது பாருங்கள். அப்படியே அந்த பக்கம் அந்த மலை ஒட்டி அப்படி போயின்னே இருக்குது. ஸோ இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்குது. அவ்வளோதாங்க. வெயில் சுட ஆரம்பிச்சிருச்சிங்க. மண் சுடுது, கொஞ்சம் கொஞ்சமாக சூடு தெரியுது. ஒரு வழி ஏறி வந்தாச்சுங்க. அப்படி ஃப்ரண்ட் கேமரா பாருங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ்.
அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே கிளம்புவாங்க. இங்கே கூட்டத்தினால வீடியோ வேறு எடுக்க விடல, இல்லைனா சாமி காமிச்சிருப்பேன், வீடியோ எடுக்க முடியல. இந்த பாறையை பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாறை தான் வந்து நம்ம அங்கே 5வது மலையிலேருந்து பார்த்தா தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். என்னதுங்க, சந்தனமா இல்லை விபூதியா? 7 மலையை கடந்து வந்துருங்க இல்லையா? அப்படியா? குழந்தைங்களுக்கு வச்சா பயந்துட்டாங்க. சரி சரி சரி. ஒரு மூட நம்பிக்கை தான். அவ்வளோதான் கைஸ், சாமி நல்லபடியாக சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே ரிட்டர்ன் நடந்து வந்துட்டுருக்கோம். கரெக்டாக வந்து நாங்கள் 6:30க்கு ஏற ஆரம்பித்தோம். 6:30லேருந்து நாங்கள் இங்கே வந்து சேர்றதுக்கு 12:30 ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 6 மணி நேரம் ஆகுது நம்ம ஏறுறதுக்கு. ஸோ இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ இறங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. ஸோ அங்கே ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்துருந்தோம். அப்படியே உட்காந்துருந்து 1 மணி கிளம்பி இருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஆனால் வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். ட்ரெக்கிங் பண்ணுற ஆசைப்பட்டவங்களாம் வந்து ட்ரெக்கிங் பண்ணலாங்க. இந்நேரம் நம்ம ஊராக இருந்திருந்தால் அவ்வளோதாங்க, அந்த 1 மணிக்கெலாம் வெளியே அவ்வளோதான் மண்டை காஞ்சி மயக்கம் போட்டு விழுந்திருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு காற்று அடிக்குது. அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குது. என்ன சொல்கிறது, கிளைமேட்டே வந்து வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வெயிலில் இறங்கவும் முடியுது எங்களுக்கு. இறங்கியிருப்போம், இல்லைன்னா நைட்டு இங்கே ஈவினிங் தான் கிளம்புற மாதிரி பிளான் இருந்தது. இங்கே உட்காந்துருந்துட்டு ஈவினிங்காக கிளம்புற மாதிரி தான் பிளான் இருந்தது. பார்த்தா இப்போ சில்லுன்னு இருக்குது, கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால அப்படியே இறங்கிட்டோம். எங்கேருந்து வரீங்க ப்ரோ? ஹாய் ப்ரோ, கிருஷ்ணகிரி. உங்கள் பேர்? விக்ரம். எப்படி இருக்குது கோயில்? எப்படி இருக்குது கோயில்? நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமு கஷ்டமாக தெரிஞ்சு, பட் தேர்த்தா பரவாயில்ல, பார்க்கலாம். நல்லதே நடக்கும்னு வந்திருக்கோம் பாரத்தை போட்டு. எத்தனை மணிக்கு வந்தீங்க நேற்று? நாங்கள் ஒசூர்லேருந்து வரோம். நைட்டு 10 மணிக்கு பஸ் ஏறணும். ஓகே. 4:40 கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் வரும்போது 4:40? 4:40. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே மலை ஏறும்போது 6 o'clock. காலையில் 6 மணிக்கு 6 மணிக்கு ஏறி இப்போதான் ரீச். இப்போதான் முடிச்சு 12:30க்கு மேலே ஏறணும். 1/2 hour உட்காந்துட்டு உடனே ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. ஓகே ஓகே ஓகே. வந்துட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு திரும்ப இறங்குற வரைக்கும் நம்ம கூட வராங்க. இந்த 7வது மலை பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க, ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறங்குறது பரவாயில்ல, ஒரு 15 மினிட்ஸில் இறங்கியாச்சு. இது ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம். இன்னொரு 2 மினிட்ஸ்லேயே கீழே போய் அந்த 7வது மலை கீழே டவுன் போய்டும். நீங்கள் எத்தனை தடவை ப்ரோ நீங்கள் வருதுங்க? 2வது வருஷமா? லாஸ்ட் டைம் வரும்போது நைட்டில் வந்தீங்களா பகலில் வந்தீங்களா? நான் லாஸ்ட் டைம் வரும்போது நைட்டு தான் வந்தேன். நைட்டு தான் வந்தீங்களா? நைட் வந்தால் கரெக்டாக நைட் வந்து இங்கே வந்து சன்ரைஸ் பார்த்துட்டேன். ஓ, கிளைமேட் எப்படி இருந்தது நைட்டில்? சன்ரைஸ் நைட்டில் இருந்தாலும் பக்கமே தெரியும். நைட்டில் எப்படி இருந்தது ப்ரோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு? நைட்டு பார்த்தீங்கன்னா அது இப்போ பகலில் கூட டயர் ஆகுது, நைட்டுக்கு டயர் ஆகுது. ஓஹோ. அது இல்லாமல் நம்ம நைட்டு வந்தோம்னா என்ன ஒரு இதில் ஒரு இதுனா நம்ம வந்து காலைல வந்து சன்ரைஸ் பார்க்கலாம். ஓ, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா காலையிலேயே சன்ரைஸ் பார்க்க நல்லா கொஞ்சம் நல்லா மட்டும் போச்சு. ஆனால் நைட்டில் குளிர் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ரோ. இல்லை, குளிர் ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்தோம்னா கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்தோம்னா குளிர் ஆகிடும். நீங்கள் நம்ம கண்டிப்பாக நடக்கிறதுனால நடந்துகிட்டே இருந்ததுனால ஷூட்டிங்காக அது அப்படியே நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிடும். குளிராக இருக்காது நமக்கு. ஓகே. ஆனால் காலையிலனா பயங்கர குளிராக இருந்துச்சு. நாங்கள் வந்து நைட்டு ஏறி வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துட்டோம். சேர்ந்தோன்னா படுத்து தூங்கும்போது அங்கேயே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 மணி போய் ரெஸ்ட் எடுத்தோம். பயங்கர குளிர் அப்போ தூங்கும்போது. ஸோ அதான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நைட்டில் செம குளிராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமே நம்ம மேலே அடி மிதந்து போவோம் அப்படியே. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காட்டில் கிடைக்கிற அந்த திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்களா. இந்த இது நிறைய வச்சுருக்காங்க, நிறைய ஐட்டம் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் என்னென்ன ஐட்டம் சொல்லி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐட்டம் என்னென்ன தெரியல. இல்லை ஒன்றும் இல்லை ஜி.
இது என்னது இது? மூட்டு வலி கை கால் ஓ தைலமா? என்ன ரேட் வருது இது? 50 ரூபா தான் கிடைக்கும். அது ஒரு ஸ்பூன் வயசானவங்களுக்குலாம் வாங்கிட்டு போய் கொடுங்க. அடுத்த டைம் வந்து எங்கிட்ட 10 பாட்டில் கேட்பாங்க. அப்படியா? ரொம்ப பவர்ஃபுல்லான தைலம். பச்சையில தைலம் 40 ரூபாய் பச்சையில தைலம். பின்னாடி பார்க்குறீங்களா கூட்டமாக, அதுதான் வந்து சுனை நீர்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் மேலேருந்து வர தண்ணியை பைப்பில் இது பண்ணி இங்கே விடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே பிடிச்சிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இந்த தண்ணி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்ட் வைஸாகவும் சரி, க்ளீனாகவும் சரி, நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது. நம்ம மினரல் வாட்டரில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆர்ஓ வாட்டர்லாம் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு சும்மா கொடுக்குறானுங்க. இந்த லொக்கேஷனுக்கே இன்னொரு தடவை வரலாங்க. வேறு லெவலுங்க. இது ஃபோனில் இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் லொக்கேஷனுக்காகவே வரலாம். சூப்பராக இருக்குது. கிளைமேட் ஆகட்டும் சரி, இந்த இதோடும் சரி, செம்ம வேறு லெவலு. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நிறைய பேர் எல்லாம் வேஸ்ட்டாக கீழே கொட்டுறாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே வரவங்களுக்கு யாருக்காச்சும் வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட தூக்கி போடுங்க. ஏன்னு கேட்டால் வேஸ்ட்டாக போகிறது யாராச்சும் சாப்பிட்லாம்ல. இப்போ எனக்கே வந்து யாராச்சும் கேட்டு தானே கண்டிப்பாக நான் வாங்கி சாப்பிட்ருப்பேன். ஏன்னா இங்கே சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. ஸ்நாக்ஸே கிடைக்குது. ஸ்நாக்ஸை எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. அதனால் சாப்பாடு ஏறுனா வேணுமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுங்க. வீணாக்காதீங்க, சாப்பாட்டுங்களை வீணாக்காதீங்க. நிறைய கீழே கொட்டி கிடக்குதுங்க பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் அட்வைஸாக எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வெயிலில் இறங்குறீங்க அப்படின்னா மண் பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கொஞ்சம் கீழே வந்துட்டோம், பயங்கரமாக சுடுது. நீங்கள் சப்போஸ் இறங்குறீங்க அப்படின்னா இந்த சைடில் பில்லுலாம் இருக்கும். நீங்கள் சென்டராக இறங்கினா பயங்கரமாக சூடாக இருக்கும். சைடில் பில்லுலாம் இருக்கும். அந்த பில்லு மேலே நடந்தீங்கன்னா கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். மக்களே, இந்த பக்கம் கீழே போகிறதுக்கு வழி இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு வீடியோக்காக காட்டுறேன். இப்படி இறங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா கீழே போகிறதுக்கு இந்த வழியில் இறங்குறாங்க. அம்மாடி. அப்பதான் தெரியும் காட்டுப்பாதை தனியாக வந்துருக்கு. அப்பதான் தெரியும் கைஸ், இந்த மாதிரி வழி இப்போ யாரும் பயன்படுத்தாதீங்க. ஆக்சுவலி என்னென்னா அது ரொம்ப ஆபத்தான வழியாக, மிருகம்லாம் நிறைய இருக்கும் அப்படின்றாங்க. யாரும் அதை பயன்படுத்தாதீங்க. நான் உங்களுக்கு வீடியோ காட்டுன்றதுக்காக காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வர காப்பின்னு ஒரு காப்பி இருக்காங்க, அதுதான் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். எவ்வளோமா அது வர காப்பி? 20 ரூபாவா? ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் என்ன நம்ம மிக்ஸ் பண்ணுறீங்க? இதில் சுக்கு காப்பி பொடி, இஞ்சி, இதுக்கெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாதே அந்த காப்பியோட டேஸ்ட் பாருங்க. நாட்டு சர்க்கரை தான் இது. அப்படியா? அஸ்காரி இந்த கருப்புட்டு மாதிரி இருக்குங்களே, கரும்பு சர்க்கரை, அதுதான் போட்டு கொதிக்க வச்சு இதெல்லாம் போட்டால் தான் நம்ம போட்டு கொடுக்குறோம். எல்லா கடையிலையும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா மலை ஏறி வர்றவங்களுக்கு நம்ம கீழே கொடுக்குற மாதிரி தண்ணி மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா அதில் பிரயோஜனம் இல்லாமல் போகும். இது எல்லாமே காட்டில் கிடைக்கிறது, அதுலேருந்து எடுத்துன்னு வர்றது தான், இல்லை கடையில் வாங்கி? கரடி, புலி இந்த மாதிரி பயத்தினாலே நாங்கள் காடு விவசாயம் எல்லாம் செய்யறதில்லை. எல்லா பொருளுமே கடையில இருந்து ஒவ்வொரு தோட்டத்தில் இருக்குது, அவங்க தர மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சந்த சமயத்துக்கெல்லாம் போய் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து செய்யணும். அங்கே கீழே இருந்து மேலே மூட்டை ஏற்றோம்னா 1500 1500. அதை விட 5ஆம் மேலே போனோம்னா 2200 கொடுத்தாதான் மூட்டை கொண்டு போகணும். மூட்டை தூக்குறவங்களுக்கு கூலி கூலி கொடுக்கணும். அது 1500, 1300, 1800. அங்கே 7ஆம் மலைக்கெல்லாம் போனால் 2200 கொடுக்கும். அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகுற மாதிரி நம்ம அதை உட்காந்தே தூக்கிட்டு வராங்களா அவங்க வந்து கீழே உள்ளவங்களா? இப்படி அவங்க வந்து இப்போ இந்த மாதம் 3 மாதத்துக்கு எங்கே கேரளாக்கார் வருவாங்க, அட்டப்படிக்கார் வருவாங்க. ஏதோ 10 ரூபா அவங்க சம்பாரிச்சிட்டு போகிறதுக்கு வருவாங்க. இப்போ நம்மளுக்கும் இப்போ அந்த மாதிரி ஆள் இல்லைன்னா நம்மளே கொண்டு வந்து சேர்த்த முடியாது. பொருளுக்கு எல்லாம் மேலே 7 மேலே தாண்டி வரணும் இல்லைங்க சாமி. நம்ம வரும்போது எவ்வளோ கஷ்டத்தில் வர்றாங்க. அவங்க மூட்டை எடுத்துட்டும் வருவாங்க. நீங்கள் வருஷம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கீங்களா?
வருஷமுள்ள இல்லை 3 மாதத்துக்கு மே மாதம் மட்டும் இங்கே இருப்போம். எல்லாம் கீழே போயிடுவீங்க. கீழே போயிடுவோம். இங்கே கடைக்காரன் எல்லாருமே கீழே இறங்கிடுவோம். மே வந்து 20ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு ஆர்டர். 20ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே கீழே போயிடும். கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் கட்டணுமா இது போகிறது? ஏதோ அவங்க எங்கள் கைக்குள்ளே கட்டுறாங்க. ஆனால் இப்போ வந்து நாங்கள் யாருக்கும் பணம் எல்லாம் கட்டுறதில்லை. ட்ரைபிள்ஸுக்கு இந்த ஆதிவாசிகளுக்கு நம்ம இருக்கிறவங்க பழங்குடியினர் நாங்கள் பணம் கட்டுறதில்லை. ஏதோ இந்த இடத்துக்கு அவங்களாக ஒரு சகாயம் பண்ணி எங்களை இந்த கடையை வச்சு பொழைச்சிக்குங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த 3 மாதம்தான் வருமானம். அது போச்சுன்னா இல்லை, கூலி வேலைக்கு தான் நாங்கள் போவோம். சரி, இப்போ கீழே போய் என்ன பண்ணுவீங்க? தோட்டத்து வேலைகளை கூலிக்கு போவோம். கூலிக்கு போவீங்க? மஞ்சள் காடு கடைக்கு போவோம், வெங்காய காடு கடைக்கு போவோம், வெங்காயம் நட்டுறதுக்கு போவோம். பல வேலைகள் விவசாய தோட்டத்துக்கு ஒவ்வொரு கம்முக்கு இல்லை இங்கே வந்துட்டீங்க. அப்போ பிள்ளைங்கன்னா வாரத்துக்கு ஒரு தாடி போவோம். வாரத்துக்கு ஒரு தாடி போவோம். அங்கே எங்கள் அம்மா அப்பா அண்ணன் அப்படி இங்கே ஒரு வீட்டில் விட்டுட்டு வருவோம். இதெல்லாம் எங்கள் குழந்தைகள்லாம் பெருசாக இருக்குதுங்க. அதனால பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. ஆனால் 3 மாதம் மட்டும் தான் இருப்பீங்க? 3 மாதம் மட்டும். அந்த வனத்துறை பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் 3 மாதம். அதுக்கப்புறம் எல்லாம் கீழே போயிடுவீங்க. வனத்துறை வந்து இந்த 3 மாதத்துக்கு தான் பர்மிஷனே கொடுப்பாங்க. மற்ற நாள் பர்மிஷனே கொடுத்தாலும் இங்கே நம்ம இருந்து ஜீவிக்க முடியாது. இங்கே இருக்கீங்களா? விலங்குகள் எதுவும் இந்த பக்கம் வரும்? இல்லை வராது. இந்த 3 மாதத்துக்கு அந்த ஆண்டவன் அருள்னால தடத்திலேயே இருந்தாலும் விளங்கி நின்னுக்கும் நம்ம தடத்திலே படுத்தவங்கனால எந்த பிரச்சனையும் வராது. அந்த கடவுள் தந்த துணை இருக்குது. நாங்கள் இப்படித்தான் படுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு அளவலும் இல்லை. ஒரு கடை இல்லைங்களே. நாங்கள் வந்து இப்போ மொத்தம் ஒரு 50-55 கடை இருக்கும். இந்த கீழே லாஸ்ட்ல இருந்து மேலே வரைக்கும் நாங்கள் கடைக்காரர் எல்லாருமே எல்லாம் ஒரே மாதிரியாதே இருப்போம். நாங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் ட்ரைபல் தான்? நாங்கள் எல்லாமே ட்ரைபிள் தான். சரி, ட்ரைபிள் தான். ஆனால் வெளியாளுங்களுக்கு இல்லை வெளியாளுகளுக்கெல்லாம் அனுமதி இல்லை. உங்களுக்கு மட்டும்தான்? எங்களுக்கு மட்டும்தான். கவர்மெண்ட் ஏதோ பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஏதோ பண்ணுறாங்க. இந்த 3 மாதத்துக்கு பாருங்க இந்த மாதிரி வாழ்வாதாரத்துக்கு கொடுக்குறாங்க. அது போக இப்போ நாங்கள் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் குடி இருக்கிறோம். எதோ எங்களுக்கு வேணுங்கிறது ஏதோ ஒரு சகாயம் வந்ததுன்னா கொண்டு போய் உள்ளே கொடுக்க சொல்லுவாங்க. நாங்கள் வாங்கலாம். எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. முடிஞ்சதே அவங்களுக்கு. நாங்கள் என்னங்க ஹெல்ப் பண்ண போகிறோம்? எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை. அவங்க ஏதாவது இப்போ இந்த மாதிரி வெளியாளுக கொண்டு வந்து தந்தால் நாங்கள் வாங்கிக்குவோம். வாங்கி நாங்கள் ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஜீவதானத்துக்கு நாங்கள் பண்ணிக்குவோம். ஏன்னா நாங்கள் கூலி செஞ்சது ஒரு நாளைக்கு 300 ரூபாதே கூலி கிடைக்குங்க. இந்த 3 மாதம் போக அந்த 300 ரூபாயில் வச்சதே நாங்கள் குடும்பமே தாட்டிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ட்ரைபிள்ஸுங்க இந்த பழங்குடியினர் இந்த 7 ஊர் மக்களும் 7 முள்ளாங்காடு கல்கொத்தி இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு 11 ஆள் 11 ஊர் 12 கிராமம் இருக்குது. இந்த கிராமத்து ஆளுகளுக்கு பூரா இந்த 3 மாதத்துக்கு வாழ்வாதாரம் எங்களுக்கு இங்கே அட்டுங்கல், மருதமலை, தொண்டாமுத்தூர், குப்பைபாளையா, சவுக்காடு, வைதேவி, சுந்தரவயல், தானிக்காண்டி, மடக்காடு, முள்ளாங்காடு, கரும்புக்காடு பாதி, முட்டத்து வயல், முள்ளாங்காடு. அதுபோக இங்கே எடுத்தோம்னா நம்ம வெள்ளைப்பாதி, சீங்கப்பாதி, ஜாயிறு போராத்தி, சர்க்கார் போராத்தி, இது வெள்ளைப்பாதி இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் பொட்டை பாதி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு 10-12 ஊர்க்காரரு இந்த 3 மாதத்துக்கு பூண்டிலையும் சாப்பாடு கிடைக்கும். இப்படி மலைக்கும் வர்றவங்க வந்து வாழ்வாதாரத்தை நடத்திக்கலாம். எங்கே நாங்கள் சம்பாதிக்கிறது எங்கள் பிள்ளைங்க குட்டிகளுக்கு 10-5 2-1 கொடுத்து நாங்கள் ஒரு ஆதரவாக வச்சுக்குவோம். இந்த 3 மாதம். இப்போ 3 மாதம் முடிஞ்சோன்னா இப்போ அங்கே இருக்க எவ்வளோ திங்ஸ்னா அதுக்கும் ஆள் வச்சு தான் எடுத்துக்கணும். ஆமாம் கூலி கொடுத்தா கீழே இறக்கணும். கூலி கொடுத்தா கீழே. இந்த மரங்கோல் இதுக்கெல்லாம் கொண்டு போக மாட்டோம். இது அப்படியே தான் இருக்குமா? இதெல்லாம் பிரித்து எடுத்து ஒரு பக்கத்தில் பாதுகாப்பு பண்ணிட்டு போயிடும். இங்கே சேஃப்டி பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். இந்த தார்ப்பையெல்லாம் கொண்டு போயிடும். இதெல்லாம் கொண்டு போயிடுங்க. நம்ம மரங்களை மட்டும் இங்கே சேஃப்டி மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு போயிட்டு அடுத்த வருஷத்துக்கு வந்து அதே மாதிரி கடை போடும். இல்லை இங்கே நிறைய கடை இருக்கு. நீங்கள் அடுத்த வருஷம் வந்தாலும் இந்த கடைக்கு நீங்கள் அவங்க கடைக்கு அவங்க வந்துடுவீங்க. அவங்க வேற இடத்துக்கு மாறி போங்க. கடைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த திங்ஸ் எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் போயிட்டு கீழே போய் எடுத்து வரணும். இப்போ சனி ஞாயிறு வெள்ளி முடிஞ்சதுங்க. திங்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கீழே இறங்குவோம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மேலே ஏறிடுவோம். மேலே ஏறி எல்லா ஜாமானும் மேலே ஏற்றுவோம். அப்படி ஏற்றினாத்தே நம்மளுக்கு கட்டுப்படி வரும். ஏன்னா 10 நாளைக்கு ஒருக்கான்னு ஜாமான் வாங்க முடியாது. பூரா வேஸ்ட் ஆகி போச்சுன்னா அந்த பக்தர்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க ஒரு மாதிரியா சொல்லுவாங்க. சிக்கு சூறு அடிக்குது, வாசம் அடிக்குது, இந்த கடையில் பொருள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதல்ல. அதனால எல்லா கடைக்காரமே ஒரே மாதிரி நாங்கள் வாரத்துக்கு ஒரு தாட்டி போய் ஜாமான் வாங்கிட்டு வரோம். பொருள் தீர்ந்ததுன்னா அப்போவே கீழே இறங்கி வாங்கிட்டு வந்து. நன்றிங்க. நன்றிம்மா. வர காப்பி சூப்பராக இருந்ததுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. அப்பா வெயில் மண்டையை பொழங்குதுங்க, பட்டையை கலப்புதுங்க. வெயில் கீழே இறங்க வெயில் ஜாஸ்தியாக தெரியுதுங்க. நீங்கள் எப்பவுமே வந்தீங்கன்னா நைட்டில் வந்துடுங்க. அதுதான் பெஸ்ட்டான டைமு.
அது தெரிந்து பாருங்கள் ஈசா, அதுதாங்க ஈசா, குட்டியாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயர் அங்கேருந்து பார்த்தேன், இந்த மலை மட்டும் தான் தெரிஞ்சு, இங்கேருந்து யாருமே தெரியல. ஆனால் இங்கேருந்து பார்க்குறது ஈசா அந்த ஸ்டாச்சு தெரியுது பாருங்கள், சூப்பராக வேறு லெவலில் தெரியுது. ஆனால் கார்லாம் அங்கே யார் ஆள் நடமாட்டம் இருக்காங்களா என்னன்னே தெரியல. காரு கூட பார்த்தீங்கன்னா குட்டியூண்டு இருக்குங்க, வேறு லெவலு. நாங்கள் வரும்போது பார்த்தேங்க, அந்த 4வது மாலையாண்ட வந்து ஒரு லேடி பாவம் கொஞ்சம் வயசானவங்க முடியாமல் படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்காக தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. வணக்கம் மக்களே. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ முடிக்கும் போது நான் ப்ராப்பராக முடிக்கல. அதனால தான் வந்து இப்போ நான் ஆஃபீஸில் வந்துட்டு, ஏன் அப்படின்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு, அதுவும் இருட்டாயிடுச்சு, லைட்டிங் வேறு இல்லை. அதனால தான் வந்து நான் ப்ராப்பராக முடிக்காமல் போயிட்டேன். இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து சும்மா அதை இது முடிச்சிக்கலாம் அப்படின்றது. அதுதான் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில், அவ்வளோதான். எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற இந்த சப்போர்ட் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்லா எஃபர்ட் போட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் எப்படியாச்சும் க்ரோத் பண்ணணுன்ட்டு ஒரு மோட்டிவேட்டில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.